ஹாய் ஆல். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோரு நம்ம மெயினாக வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம எதுக்கு ட்ரேடிங் பண்ணுறோம், யார் கூட ட்ரேடிங் பண்ணுறோம், யார் எதிர்த்து பண்ணுறோம், இல்லை யார் கூட பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மெயினாக வந்து இதுதான் மெயின், ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து கரன்சி பேர்ஸ் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக கூகுள்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் எதில் பண்ணுவோம்னா கோல்டில் பண்ணுவோம், XAU USDயில் பண்ணுவோம். அது மாதிரி சில கன்ஃபார்ம் பேர்ஸ்லாம் ஆகுது, நான் அப்புறம் பண்ணுற வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த ட்ரேடிங் வந்துட்டு யார் மூவ் பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் தான் மூவ் பண்ணுறாங்க. யார் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் இருக்காங்கள்ல, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நிறைய பேங்க்ஸ் இருப்பாங்க. அந்த கண்ட்ரிக்கு மெயின் பேங்க்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, RBI, அது மாதிரிலாம். இவங்க தான் வந்துட்டு இந்த ஓவரால் மார்க்கெட்டையே மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கணும். நம்ம அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது வந்து யூஸே கிடையாது. ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு ரிட்டைல் ட்ரேடர்ஸு. நம்ம இருக்கிற பணமோ நம்ம வச்சு பண்ணுறதுலாம் நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரு இல்லை பணம் பண்ணணும் ரெகுலராக அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அவங்க திங்க் பண்ணுவாங்க, எது மாதிரி ஐடியாஸ் அவங்க பண்ணுவாங்க, எப்போ அவங்க மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆவாங்க, எப்போ அவங்க எக்ஸிட் ஆவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். எந்த ட்ரேடிங் இருந்தாலுமே சரி, இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட நம்ம பயணம் பண்ணணும். அதுதான் முக்கியம். வி ஷுட் ஃபாலோ தெம், வி ஷுட் நெவர் கோ அகெயின்ஸ்ட் தெம் போனீங்கன்னா அவங்க நம்ம பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வி ஆர் ட்ரேடிங் வித் வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள்ஸ். ஸோ அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, இதை தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் மெயினாகவே. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் செட்டப்பில் இருக்கணும். இதை கற்றுக்கிறது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பண்ணிவிட்டு உங்கள் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதே மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யாராலுமே 100% வந்து அக்யூரேட்டாக வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இட்ஸ் எல்லாமே டைம், ஃபோக்கஸ், பேஷன்ஸ், அப்புறமா வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து உங்களை வந்து பாடுபடுத்திடும். ஆனால் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் டு ட்ரேட் லைக் அ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதுதான் இதை மெயினாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ பேஷன்ஸ் நெக்ஸ்ட் திங் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம், உடனே நம்ம பணம் போகுது, இது லாஸ் ஆகுதுன்னு உடனே க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட டார்கெட் அப்புறம் ஸ்டாப் லாஸ், இது ரெண்டுத்தையுமே நம்ம கையே வைக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மெயினாக அதுதான் மெயின். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பிஃபோர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூகுளில் எதுவும் இருக்காது, இதுதான் மெயின். ஸோ இதை வந்து தெரிஞ்சுங்க. மற்றபடி பேசிக்காக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, நீங்கள் கூகுளில் ChatGPT ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மைண்ட் செட்டப் தான் முக்கியம். 80% சைக்காலஜி தான், 20% தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாஸ். தேங்க்யூ ஆல்.